வெல்கம் டு our சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஈவினிங் vlog, அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான தக்காளி குருமா தான் பண்ணியிருந்தேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திட்டு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு பொரிஞ்சப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா குருமா ரெடி. நம்ம புதுசாக வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ட்ரிக் பார்க்கலாம். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண வேண்டிய பாத்திரத்தை இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த கார்னரில் லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டிக்கரும் அழகாக வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லன்ச் ரொம்ப சிம்பிளாக தக்காளி ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம கொரப்பாக அரைச்செடுத்த மிளகு, சீரகமும் ஆட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால ரசத்தோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நுரக்கட்டி வர ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடாக ப்ரெட் ஆம்லெட் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஈவினிங் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர், கம்ஃபர்ட், விம், ஃப்ளோர் கிளீனர் இதெல்லாம் ஹோல்சேலாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப குறையும். கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்லேருந்து டுவர்ட்ஸ் உக்கடம் போகிற ரோட்டில் பார்த்தோன்னா நிறைய கெமிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். நைட் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. பாப்பாவும் கொஞ்சம் ஆர்வமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நைட் கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது நமக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ரொம்ப என்த்துவாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே நாள் இப்படி தான் முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஷிவ் அண்ட் மாம்.